எல்லா வீக்கெண்ட்ஸும் நான் தான் வந்து என் ஹஸ்பண்ட தொல்ல பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயாச்சும் கூட்டிட்டு போன்னு. ஆனா, இன்னைக்கு என்னன்னு தெரியல. அதிசயமா அவரே வந்து வா வெளிய போலான்னு கூப்பிட்டாரு. நானும் சட்டுபுட்டுன்னு ரெடி ஆயிட்டு போயிட்டேன். பார்த்தா ஷாப்பிங் தான் கூட்டின்னு போயிருக்காரு. ஓ! இதுக்கு தான் இவ்ளோ சீனா அப்படின்னு நெனச்சா, அந்த ஷாப்பிங் கூட பண்ண விடல. சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா பண்ணி முடிச்சதுக்கப்புறம், பக்கத்திலேயே ஒட்டி ஃபன் ஜோன் இருக்குது. அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஃபன் ஜோனுக்கு தான் இவ்ளோ சீனா? இந்த ஃபன் ஜோனுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா, அங்க போனா என் பொண்ணு சத்தியமா 2 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் வரவே மாட்டா. காலெல்லாம் வலி வந்துரும் எனக்கு. அதுக்கப்புறம் அங்க சின்ன பசங்க ஏதோ கண்ல போட்டு 3D வியூ மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் நீயும் ட்ரை பண்ணு அப்படி சொன்னாரு. சரின்ட்டு பார்த்தா சும்மா கதற விட்டுட்டாங்கங்க. சாதாரணமா ராட்டினத்திலே ஏற மாட்டேன் நானு. என்னைய போயிட்டு இந்த 3D வியூல உட்கார வச்சு மேலேருந்து கீழே விழுற மாதிரிலாம் காட்டுறாங்க. என்னால சத்தியமா முடியல. எனக்கு தலையே சுத்திடுச்சு. வேணா விட்டுருங்க அழுதுருவேன்லாம் கூட சொல்லி பார்த்தேன். ஆனா விட்ட பாடு காணோம். மனுஷன் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நான் தான் அது தெரியாம மாட்டிக்கினேன்.